இந்த நாளிலும் கூட கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலை உங்களுக்கு அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற வசனமானது யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபு என்ற பக்தன் கர்த்தர் மேல் வைத்த வைராக்கியத்தின் நிமித்தம், கர்த்தரையே சார்ந்து கொள்வது நிமித்தம், எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் எல்லாவற்றையும் இழந்த பொழுதிலும் கூட கர்த்தர் மேல விசுவாசமா யோபுவானவர் சொல்ற வார்த்தையானது, தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்று சொல்கிறார். சகலவும் கையில இந்த உலகத்துல உள்ள எல்லாவற்றையுமே குறிக்கும். யோபுக்கு அநேக செல்வங்கள் இருந்தாலும், எல்லாமே அழிந்து போனாலும், தேவனை விட்டு எடுபடாத நல்ல ஒரு பங்க கர்த்தர் மேல வச்சு இருந்ததுனால அவருடைய எல்லா வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் செவி கொடுத்தார் தேவனானவர். ஆகவே அவருடைய எல்லா நன்மைகளையும் ரெட்டிப்பா கொடுத்தாரு. ஆகவே இந்த நாளில் கூட நம்ம சகலத்தை செய்கிற தேவனான கர்த்தருக்கு தடைபடாமல் செய்கிற வல்லவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே என்பதை நாம அறிந்து கொள்ளணும். இப்படியாய் கூட தேவனிடத்துல நம்ம அன்பு கூறுவோமாக, ஜெபிப்போமாக. ஏசப்பா, இந்த நாளில் கூட ராஜா, நீர் எங்கள் வாழ்க்கையில எங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்தித்தவரா இருக்கிறீர் ராஜா. சகலத்தையும் நீர் எங்களுக்கு செய்ய வல்லவரா இருக்கிறீர். நீர் செய்ய நினைத்தது எங்கள் வாழ்க்கையில ஒன்று தடைபடாது ராஜா. அப்படியே இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.